Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 2 complex numbers பார்க்க போறோம். Conjugate of a complex number. இப்போ ஒரு நம்பருக்கு கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இப்போ x plus iy அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா அதோட கான்ஜுகேட் எப்படி இருக்கும்னா x minus iy. அதாவது என்ன செய்யணும்னாக்க இமேஜினரி பார்ட்டோட சைனை தான் மாற்றணும். இப்போ இமேஜினரி பார்ட் இங்கே ஐவையா, இந்த ஐவையோட சைனை தான் நம்ம மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இதுதான் கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கான்ஜுகேட் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்க இப்போ z அப்படிங்கிறத வந்து நான் x plus iy அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா கான்ஜுகேட்டோட சிம்பிள் வந்து z பார். z பார் நான் என்னன்னு சொல்லுவேன்னாக்கா x minus iy அப்படின்னு சொல்லுவேன். z பார் அப்படிங்கிறது வேற, மைனஸ் z அப்படிங்கிறது வேற. மைனஸ் zனா என்ன அர்த்தம்? அடிட்டிவ் இன்வர்ஸ்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்க ரெண்டுத்தோட ரியல் பார்ட்டோட சைனையும் மாற்றணும், இமேஜினரி பார்ட்டோட சைனையும் மாற்றணும். அப்போ நமக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐவைன்னு வரும். இசட் பார்ங்கிறது வேற, மைனஸ் இசட்டுங்கிறது வேற. அதே மாதிரி இசட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது வேற. இசட் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்வர்ஸ். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட். இப்போ இசட் இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும்ல, எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மூணுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மூணுமே சேம் கிடையாது. இசட் பார் அப்படிங்கிறது கான்ஜுகேட், அதாவது இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் மாற்றணும். மைனஸ் இசட் அப்படிங்கிறது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரியல் பார்ட்டுக்கும் மாற்றணும், இமேஜினரி பார்ட்டுக்கும் சைனை மாற்றணும். இசட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் வந்து மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டுன்னு எடுத்துக்கிறேன், அதோட கான்ஜுகேட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இசட்டுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட கான்ஜுகேட் வந்து இசட் பார். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இசட் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னா இந்த மாதிரி தானே நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் ஒரு ஃபார்முலா, அந்த கடைசி ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐஒய் மைனஸ் ஐ எக்ஸ்ஒய்னு வரும், இந்த இடத்துல ப்ளஸ் ஐ எக்ஸ்ஒய்னு வரும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், ஐ இன்ட்டு ஒய் ஐ ஸ்கொயர்னு வருமா. ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்னா, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இது மைனஸ் ஐ எக்ஸ்ஒய், இது ப்ளஸ் ஐ எக்ஸ்ஒய், ரெண்டும் என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது இது என்ன ஃபார்மெட்டில் ஆக்சுவலாக இருக்குது, இப்படி போடணுங்கிற அவசியமும் கிடையாது. இது என்ன ஃபார்மெட்டில், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு ஃபார்முலா இருக்கா. நமக்கு சாதாரண அல்ஜிப்ரா ஃபார்முலாவாக இருந்தால் ஏ ப்ளஸ் பிக்கோ ஏ மைனஸ் பிக்கோ என்ன ஃபார்முலா சொல்லுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால இதில் ஐ ஸ்கொயர் வேற ஒன்று வந்துருது. அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ நடுவில் ஒரு மைனஸ் வரும், ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வர்றதுனால ரெண்டும் சேர்ந்து நடுவில் இங்கே என்ன ஆகிடும், நமக்கு ப்ளஸ்ன்னு மாறிடும். சாதாரண நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சரியா. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும்னாக்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அது மட்டும் நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வருது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரியா. சரி, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபையுமே நான் கொடுக்குறேன், சரியா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கான்ஜுகேட், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ரெண்டு Z1 Z2ன்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன், அதுக்கு டோட்டலாக கான்ஜுகேட் எடுக்கிறதும் தனித்தனியாக கான்ஜுகேட் எடுக்கிறதும் ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. Z1 + Z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார். அதே மாதிரி தான் மைனஸ், இங்கே மைனஸ் வந்திருக்கனால கான்ஜுகேட்டுக்கு ப்ளஸ் எழுதிடக்கூடாது, அது தப்பு. Z1 Z2வே காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z1ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக இருந்தால் தான் இமேஜினரி பார்ட்டில் மட்டும் நம்ம சைனை மாற்றணும். அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ மைனஸ் வரும்போது Z1 மைனஸ் Z2 த ஹோல் பார் என்ன ஃபார்முலானா Z1 பார் மைனஸ் Z2 பார் தான். இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் அப்படிதான், Z1 Z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் Z2 பார். அதே மாதிரி தான் டிவிஷனுக்கும் Z1 பை Z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் பை Z2 பார். எப்பவுமே டிவிஷன் போடும்போது இந்த ஒரு வார்த்தை போட்டிருப்போம், ஏன்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. Z2 நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ரியல் பார்ட் ஆஃப் Z. நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் Z வந்து நமக்கு எப்பவுமே எக்ஸ் தான் இல்லையா. எக்ஸ் பிளஸ் ஐஒயில் ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸ்
தான். அந்த ரியல் பார்ட்டோட ஃபார்முலா z + z பார் பை 2. இது எப்படி வந்ததுங்கிறதோட ப்ரூஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது எந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா ப்ரூஃப்மே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதோட ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 மார்க்ஸ்லேயோ 3 மார்க்ஸ்லேயோ டெஃபினட்டாக ப்ரூஃப் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பல்சரி கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 6th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அதே மாதிரி தான் இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இமேஜினரி பார்ட் ஆஃப் zங்கிறது நம்ம yன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலானா z - z பார் பை 2i. 7th ப்ராப்பர்ட்டி பாருங்க, z பவர் n the whole bar equal to இந்த பாரையும் இந்த எண்ணையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இடம் மாற்றிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ z பார் the whole power n. n அப்படிங்கிறது வந்து என்ன இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜராகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 8th one, if z is real, z ரியலாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இமேஜினரி பார்ட்டே இருக்காது zல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா if and only if, இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து if and only if அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க z is realனு வச்சுக்கிட்டு z equal to z பார்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லை z equal to z பார்னு வச்சுக்கிட்டு z is realனு ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டு சைடுமே நமக்கு வந்து பாசிபிள். இங்கேருந்து இது வரும், இங்கேருந்து இது வரும். அதுதான் இந்த டபுள் சைடட் இம்ப்ளைஸோட மீனிங் if and only if அப்படின்னு அர்த்தம். 9th பாருங்க, z is purely imaginary. பியூர்லி இமேஜினரினா என்ன அர்த்தம், இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும், ரியல் பார்ட் இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா z equal to - z பார். இதோட ப்ரூஃப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். 10th ஒன் பாருங்க, z டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு z. இது நமக்கே தெரியும், z பார் அப்படிங்கிறது x மைனஸ் ஐவைன்னு வரும். மறுபடியும் அதுக்கு பார் எடுத்தோம்னா மறுபடியும் x + ஐவை வந்துடும். ஸோ z நமக்கு வந்துடும். இது ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரூஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.